அவர் தனுஷ் மாதிரி 3 மூவி தனுஷ் மாதிரி இப்படி பண்ணுவார் பாருங்க, அது நல்லா இருக்கும். லாஸ்ட்ல அவங்க அப்பா நம்ம வில்லனிசமாக தான் பார்ப்போம், ஆனால் அவங்க அப்பா ஹீரோயிசம் மாதிரி பண்ணியிருப்பாரு, அது நல்லா இருந்தது. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஸ்கூல் லவ்னா, ஸ்கூல்லேருந்து அவங்க எப்படி நெக்ஸ்ட் போகிறாங்க அப்படின்றது தான், அவ்வளோதான். யூத்னா படத்தில் வந்து பேரண்ட்ஸ் பற்றி சொல்ல வராங்க, பட் நல்லா இருக்கு படம். எனக்கு பிடிச்ச விஷயம் சரி அந்த ஃபன் ஸ்கூல் லைஃப் காமிச்சது நல்லா இருந்துச்சு. எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லைண்ணா, சும்மா படம் பார்க்கலாம். புதுசாக ஒருத்தர் டேரக்ட் பண்ணுறாருல, ஸோ அவர் எப்படி டேரக்ட் பண்ணுறாரு, அவர் கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தான் நல்லா இருக்கு. இல்லை 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 ஃபுல் ஜாலியாக இருக்குது படம். இல்லை இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா இது ஒரு ஃபன் ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச சீனுன்னு எதுவும் இல்லை, பட் படமே நல்லா இருக்கு. யூத் ப்ரோ. படம்னு சொன்னால் சூப்பரான படம், எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எந்த மாதிரினா எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணுக்காக பண்ணுறது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஃபேமிலிக்காக தான் பண்ணுவான், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு காமிச்சிருவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் பார்க்கணுன்னே வரல, எனக்கு வேறு படம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தானுங்க, பார்த்தா இந்த படத்தை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. மூவி நேம் கூட தெரியாமல் தான் உள்ளே என்ட்ரானு, நல்லா இருந்தது. போக பிடிச்ச விஷயங்கள்லாம் எப்படி யூத் பார்த்தது ப்ரோஸ். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒரு 2 பொண்ணை லவ் பண்ணுறாரு, அப்புறம் 3ஆவதும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த 3 லவ்வும் கடைசியில் எது நிலச்சி நிற்குதுன்ற பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான் கூட நிலச்சி நிற்கிறாங்க, அந்த லவ் எதுவும் கூட இல்லை. ஒரு பொண்ணு வந்து 2 பேர் ஏமாற்றிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து நம்ப வச்சு நீ பெரிய ஆளானா தான் நான் லவ் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லுது. அது வந்து அவனுக்கு பிடிக்கல. கடைசியில் நான் பெரிய ஆளானா தான் லவ் பண்ணேன்னா, அவங்க அப்பா வந்து படிக்காதவர், ஆனால் அவங்க அம்மா லவ் பண்ணலையா, அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக. இல்லை காமெடி ஆக்ஷன் எல்லாமே ஒரு ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ, இப்போ நம்ம முதல் நீ முடிவும் நீ எடுத்தோன்னா ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நடந்த மாதிரி காமிச்சாங்க, அந்த மாதிரி தான் ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிறாங்க. ஆனால் அது புதுவிதமாக இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த மாதிரி கதை எடுத்ததில்லை. இல்லை இல்லை ப்ரோ, போர்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமாக போர் கிடையாது. நம்ம யூத் படம் நல்லா இருந்துச்சு. படம் என்ன சொல்கிறாங்க, படத்தில் ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? அதான் படின்னு எல்லாம் படத்தை மாதிரி தான், ஆனால் பார்த்தா புரியும். ஸ்பாய்லர் பண்ணிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போய் பாருங்கள், படம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, அது படத்தில் இருந்ததா? எதிர்பார்த்துலாம் நான் படம் பார்க்கணுன்னு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி. ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. யூத் ப்ரோ, யூத் ஜென்சிக்கு முக்கியமான இதை வந்து அந்த லவ்ன்ற கான்செப்டில் நல்லாவே பண்ணிருக்காங்க ப்ரோ. ஒரு பொண்ணு மேலே வரதாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸ் மேலே வரதாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா சூப்பராக சொல்லியிருந்தாங்க ப்ரோ. சாங்ஸ் கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி இருந்தது, மித்தபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. சில இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நினச்சி அது மாதிரி தான் இருந்தது, பட் சில இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. எதுக்கு வராங்க எப்படி இருந்ததுன்றது வந்து ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ஒருத்தான படம் தான் ப்ரோ. படம் பெரிய யூத்து, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1/2 hour சீன் மட்டும் சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. இப்போ அவன் படித்து பாஸ் ஆகிறான் 12th, அதுதான் புரிய வச்சுருக்காங்க, அவ்வளோதான் சார். ஆமாம் 3 ஹீரோனி, அதனால தான் கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே ஆனால் லவ் பண்ணல, விட்டு போயிடுறாங்க. அவன் படிப்பு மட்டும் அவங்க அப்பா லைஃப் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறான். இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குல்ல, போர்லாம் இல்லை, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடிலாம் இருக்குது, அதான் லாஸ்ட் 1/2 hour மட்டும்தான் சென்டிமெண்ட்டாக, மீதி ஃபுல்லாகவே காமெடி தான் படம் ஃபுல்லாக. ஆமாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் லவ் எதிர்பார்த்து வந்தேன், அதுவும் இருந்துச்சு. ஆமாம்
அது நான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சானா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் லாஸ்ட்டாக ஃபேமிலிக்கோசம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவன் ஃபேமிலியை வச்சிட்டான். கொடுக்கலாம் 8 கொடுக்கலாம். என்ன படம் பார்த்தீங்க? யூத் படம் பார்த்தேண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன ஸ்டோரி ஒன்லைனோட சொல்லுங்க, எப்படி இருந்தது படம்? அதை நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி படம். வந்து நல்லா படிங்க அது சொல்கிற மாதிரி படம். இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லவ்வாக காமிச்சிட்டு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் அப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அவரு டைரக்ஷன் எப்படி இருக்கு? டேரக்ஷன் நல்லா இருக்குண்ணா, டேரக்ஷன் ஆக்டிங்கும் பக்காவாக இருக்குது. வந்து மியூசிக் செம்மையாக இருந்ததுண்ணா, மியூசிக்கும் அந்த ஹீரோயின் செலெக்ஷனும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருந்தேன். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நான் வந்து சரி ஓகே வந்து யூத்னா வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தா எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோமோ, இப்போ வந்து பசங்க என்னென்ன பண்ணுறானுங்களோ அவங்க அப்படியே வந்து பண்ணுற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கா இல்ல பார்த்த படம் மாதிரி அப்படியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் வந்து புதுசாக யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது நல்லா இருந்தது? நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குது, வந்து கென்னோட ஆக்டிங் நல்லா இருந்தது, மியூசிக் செம்மையாக இருந்ததுண்ணா. ஜிவி பிரகாஷ் வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது கேமியோ ரோல், கெஸ்ட் ரோல் அது மாதிரிலாம் கேமியோலாம் யாரும் இல்லைண்ணா, அந்த மாதிரி கெஸ்ட் ரோல் யாரும் இல்லை, வந்தவங்க வந்து நல்லா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யார் யார் கேரக்டர்லாம் நல்லா இருக்கு? கென்னோட வந்து கேரக்டர் நல்லா இருந்தது, அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸாக நடிச்சவங்க நல்லா இருந்ததுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மள மாதிரி யங் ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த 2010s பிறந்தவங்களுக்காக மியூசிக்லாம் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பில்லர் மாதிரி படத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைங்காக காமெடி ஆக்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, டேரக்ஷன் சூப்பராக, எந்த குறையுமே இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு, ஒரு சீன் போர் அடிக்கல, எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, எல்லாம் தனியாக சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே டாப் நாட்சில் பண்ணியிருந்தாங்க, அதனால சொல்கிற மாதிரி இருந்தாங்க. இல்லை பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது பார்த்து தெரிஞ்சுக்கினா தான் நல்லது.